ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவன் எப்படியான வியாபாரத்திலே ஈடுபட வேண்டும், அவனுடைய வியாபாரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் முழுக்க முழுக்க உண்மையை அடிப்படையாக கொண்டதாகத்தான் அவனுடைய வியாபாரம் இருக்க வேண்டும். உண்மையை சொல்லித்தான் அவன் வியாபாரத்திலே ஈடுபட வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கிறான். லா யஹில்லு லி முஸ்லிமின் பாஅ மின் அஹீஹி பைஅன், ஒரு முஸ்லிமுக்கு ஒரு வியாபாரத்திலே ஈடுபடுகின்ற போது, ஒரு சகோதரனிடத்திலே கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபடுகின்ற போது அதிலே அவன் விற்கக்கூடிய பொருளிலே குறைபாடு இருக்குமாக இருந்தால் ஃபீஹி ஐபுன் இல்லா பையனஹு, அந்த குறைபாட்டை அவன் தெளிவுபடுத்தாமல் அந்த வியாபாரத்திலே ஈடுபடக்கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதை இன்னும் தெளிவாக சொல்லுகிறார்கள். அல் பைஆனி பில் ഖിയാர் மா லம் யதஃபர்ரகா, வியாபாரம் என்பது இரண்டு பேர் சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருப்பதனால் அந்த இரண்டு பேரும் பிரிகின்ற வரை அது தேர்வோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. விரும்பினால் வேண்டலாம், விருப்பம் இல்லாவிட்டால் விட்டுவிடலாம். அதே நேரத்திலே வயின் சதகா, அந்த ரெண்டு பேரும் உண்மை உரைத்து வபையனா, அவர்கள் அதிலே உள்ள விடயங்களை தெளிவுபடுத்தி கொண்டால் பூரிக லஹுமா ஃபீ பைஹிமா, அவர்களுடைய வியாபாரத்திலே பரக்கத்து ஏற்படும். வயின் கதமா, அவர்கள் குறைகளை மறைத்து வகதிபா, அவர்கள் பொய் சொல்லுவார்களாக இருந்தால் முஹக்கத்து பரக்கா, அவர்களுடைய பரக்கத்து அளிக்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவான செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் எதனை சொல்லுகிறது? நாம் ஒரு பொருளை விற்க வேண்டுமாக இருந்தால் அதிலே முதலாவதாக உண்மை சொல்ல வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை இஸ்லாம் எங்களுக்கு எடுத்து சொல்லுகிறது. இந்த அடிப்படை வியாபாரத்திலே இன்று நடைபெறுகிறதா? ஒரு பொருளை ஒருவன் வேண்டுவதற்காக வருகின்ற போது அந்த பொருளை நாங்கள் எப்படி யோசிக்கிறோம்? எப்படி என்றாலும் அந்த பொருளை இவனுக்கு விற்றுவிட வேண்டும் என்ற அந்த உணர்வு தான் அதிகமானவர்களிடத்திலே இருக்கிறது. சில நேரங்களிலே சில வியாபாரங்கள் இருக்கிறது. உதாரணமாக ஒரு வாகனத்தை ஒருவர் வேண்டுகிறார். அந்த வாகனத்தை இன்னொருவருக்கு விற்கக்கூடிய நேரத்திலே எப்படி விற்கிறார்? இதிலே இன்ன குறைபாடுகள் இருக்கிறது, இன்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று யாரும் சொல்லி கொடுப்பது கிடையாது. அதிலே எப்படியாவது அதனை நிறம் பூசி கொஞ்சம் புதுசாக்கி மற்றவர்களுடைய பார்வைக்கு அதனை ஏற்படுத்தி எப்படியாவது அவனுடைய தலையிலே அதனை கட்டுவதைத்தான் இன்று அடிப்படையாக வியாபாரத்திலே இப்படியான வியாபாரத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் செய்வதை நாங்கள் காணுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதிலே மாத்திரம் கிடையாது, அதிகமான விஷயங்கள். அடிமட்டத்திலே இருந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களும் உயர் மட்டத்திலிருந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கூட இந்த ஒழுங்குகளை பேணுவது கிடையாது. ஒருவன் ஒரு கடைக்கு வருகிறான், ஒரு பொருளை கேட்டு வருகிறான், ஒரு நல்ல பொருளை தாருங்கள், ஒரு ஜப்பானுடைய சாமானை தாருங்கள் என்று கேட்டு வருகிறான். அந்த நேரத்திலே அவனுக்கு அந்த உரிய பொருளை கொடுக்காமல் லோக்கல் பொருள்களை கொடுத்து அவனிடத்திலே விற்பனை செய்வது, இதுவெல்லாம் ஹராமான அம்சங்கள். சகோதரர்களே, இஸ்லாம் உண்மையை எல்லா விடயத்திலும் உண்மையை சொல்லுமாறு சொல்லுகிறது. ஒரு மீன் வியாபாரி கூட இப்பதான் கரைவலை மீன் என்று சொல்லி பொய் சொல்லி விற்பதுதான் சமுதாயத்தினுடைய ஒரு மூலதனமாக இன்று இருப்பதை நாங்கள் காணுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது வியாபாரத்திலே உண்மை இருக்க வேண்டும். ஒரு கடைக்கு ஒருவன் வருவான். தற்போது உள்ள சூழல் ஒரு அங்கர் இருக்கிறதா? இருக்கும். இன்னும் ஒருவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லது தன்னுடைய கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக எடுத்த உடனே இல்லை. கேஸ் இருக்கிறதா? இல்லை. அடிப்படையிலே முதலாவது அங்கே பொய் வந்து விடுவதை நாங்கள் காணுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பொய் சொல்லி வியாபாரம் செய்வது ஹராமான அம்சமாக இருக்கிறது. நபி அவர்கள் முதலாவது இஸ்லாத்திலே சொல்லப்படக்கூடிய வியாபாரத்திலே சொல்லப்படக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்றால் அவன் உண்மை சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. குறைபாடு இருக்கிறதா, அடுப்பாடு இருக்கிறதா, அதனை தெளிவுபடுத்தி அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான விடயமாக சொல்லி காட்டுவதை நாங்கள் காணுகிறோம். இதனால் அன்புக்குரிய சகோதரர்களை, இப்படி வியாபாரம் செய்கின்ற போது, உண்மையை சொல்லி வியாபாரம் செய்கின்ற போது அதிலே ஒரு முக்கியமான அம்சத்தை நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு மூமின் நம்ப வேண்டிய அம்சத்தை சொல்லுகிறார்கள். அது என்ன? பரக்கா என்று சொல்லக்கூடிய, அபிவிருத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு அம்சம்.
ஒரு வியாபாரி எப்படியும் வியாபாரம் செய்யலாம், எப்படியும் உழைக்கலாம், எப்படியும் பொருளாதாரத்தை தேடலாம் என்றால் அங்கே பரக்கத் அளிக்கப்படும் என்பதாக சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவுதான் நாம் உழைத்தாலும் எவ்வளவுதான் தேடினாலும் அதிலே அல்லாஹ்வினுடைய பரக்கத் இல்லை என்று சொன்னால், அபிவிருத்தி இல்லை என்றால் அந்த பணம் ஒரு நிலையான பணமாக இருக்க மாட்டாது. சகோதரர்களே, ஒருவனுக்கு குறைந்த லாபம் கிடைத்தாலும் அதிலே பரக்கத் இருக்குமாக இருந்தால் அது ஒரு அபிவிருத்தி அடைந்த பணமாக அது மாறிவிடும். சகோதரர்களே, இதனை ஒரு முஸ்லிம் நம்பி அந்த வியாபாரத்திலே ஈடுபட வேண்டும், மோசடியிலே ஈடுபட்டு விடக் கூடாது. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சகோதரன் இன்னும் ஒரு சகோதரனுக்கு போட்டியாக வியாபாரம் செய்யக்கூடாது என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. லா யபீஉ பஅதுகும் அலா பைஇ அஹீஹி. ஒரு சகோதரனுக்கு எதிராக இன்னும் ஒரு சகோதரன் வியாபாரத்திலே ஈடுபட வேண்டாம் என்ற இந்த செய்தி புகாரியிலே 2139வது ஹதீஸாகவும் முஸ்லிமிலே 1412வது செய்தியாகவும் இடம்பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம் சகோதரர்களே? ஒருவன் ஒரு வியாபாரத்திலே சந்தையிலே ஈடுபடுவதற்காக வருவான். ஏற்கனவே அந்த வியாபாரத்திலே ஈடுபடக்கூடிய ஒருவர் இருப்பார். இவன் முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காக இவனுக்கு எதிராக அவர் வியாபாரத்திலே ஈடுபடுவது. உதாரணமாக ஒரு தேங்காய் 60 ரூபாய்க்கு அவன் விற்கிறான் என்று சொன்னால், இவர் அவனை விட குறைத்து அவனை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக 50 ரூபாய்க்கு அந்த பொருளை விற்பனை செய்வது. இது இன்னும் ஒரு சகோதரனை வீழ்த்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு வியாபார அமைப்பு. இதுவும் ஹராம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு அமைப்பு இருக்கிறது. உதாரணமாக ஒருவரிடத்திலே ஒரு காணி இருக்கிறது. ஒருவர் போய் அந்த காணியை ஒரு 50 லட்சத்திற்கு விலை பேசுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். இவர் விலை பேசி அவருக்கு தருகிறேன் என்றும் சொல்லிவிட்டார். இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே இன்னும் ஒருவர் என்ன செய்வது என்றால், இடையிலே குறுக்கிட்டு அது லாபமாக இருக்கிறது என்று நினைத்து அவர் உங்களுக்கு 55 லட்சம் தருகிறேன் என்பதாக விலை பேசுவது. இது ஹராம். அதே நேரத்தில் அந்த காணியை கொடுக்கக்கூடியவர் என்ன செய்வார்? காணி உரிமையாளர் 50 லட்சத்திற்கு தாரேன் என்று சொன்னவர் பொய்க்காரணிகளை சொல்லுவார். வீட்டிலே விருப்பம் இல்லை, மனைவிக்கு விருப்பம் இல்லை, இப்போது கொடுப்பதில்லை என்று பொய்க்காரணங்களை சொல்லிவிட்டு மற்றவருக்கு கூடிய விலைக்கு கேட்பவருக்கு கொடுப்பார். 2 பேருமே பிழையான காரியத்தை சொல்லுகிறார்கள். ஒருவருக்கு நாம் வாக்களித்து விட்டால், ஒரு பொருளை தருகிறேன் என்று வாக்களித்து விட்டால், அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த பொருளை அவருக்காக கட்டாயமாக நாம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் வாக்களித்தால் வாக்கை நிறைவேற்றுங்கள், உங்களுடைய வாக்கு நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். இதனால் ஒரு காணியை 50 லட்சத்திற்கு தருகிறேன் என்று சொல்லுகிறீர்களா? பேசினவருக்கு உடன்பட்டு விட்டால் அவருக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் 50 லட்சத்திற்கு ஒருவன் பேசி இருக்கக்கூடிய நேரத்திலே அதனை 60 லட்சத்திற்கு கேட்பது, 55க்கு கேட்பது, இது ஹராமான காரியம். இது வியாபாரத்திலே மாத்திரம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யக்துபுர் ரஜுலு அலா குத்பதி அஹீஹி வலா யஸூமு அலா ஸௌமி அஹீஹி. முஸ்லிமிலே 1408வது செய்தியாக பதிவாகி இருக்கிறது. ஒரு சகோதரன் திருமண பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டு விட்டால் அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து விடுபடுகின்ற வரை இன்னும் ஒரு சகோதரன் அதிலே நுழையக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 2 பேரும் விடுபடுகின்ற வரை அதிலே நுழையக்கூடாது. அதே மாதிரி ஒரு வியாபாரத்திலே ஈடுபடக்கூடிய நேரத்திலே 2 பேருக்கும் இடையிலே டீல் முடிகின்ற வரை மற்றவர்கள் அதிலே ஈடுபடக்கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய இந்த செய்தியை நாங்கள் காணுகிறோம் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் எங்களுடைய சமுதாயத்திலே இருப்பதை நாங்கள் காணுகிறோம். இவைகள் ஹராமான வியாபார அமைப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.